என்ன பண்ற? தண்ணி ஏறா. இந்த பொடி என்னடா பண்ற? தண்ணி பல்ல கண்ணி எரியுது. விளக்குடா போடா. ஊத்துறா போலாம். ஏய் இந்த ஜக்க பொடி டக்குன்னு. சீக்கிரம் கிளம்பலாம். கிளம்புடா. ஜோஜி, எடா ஜோஜி ஏந்திரா. அந்த கருபூதம் முன்னதா தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. பாவம் அந்த பையன் கல்லுப்புல முட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. செம்பூதம் மனசாட்சியே இல்லாதவன். ஒரு கரும்பூதம் ஒரு செம்பூதம் கொஞ்ச நாளாக பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கவனமா இரு, என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஜோஜி பயப்படாத. ஜோஜி டேய் ஜோஜி, உனக்கு மாத்திரம் பொழுது விடியல. எந்திரா. நேத்து ராத்திரி லேட்டா தான் படுத்தேன். என்னால முடியாது. முடியலன்னா கஷ்டப்படாத. நான் போய் தாலாட்டு பாடுறதுக்கு ஆளை அனுப்பி விடுறேன். பிடிச்சவனுங்க. ஐயோ என்னையா எங்க போனா அந்த திமிரு பிடிச்சவன்? எங்க போனா அவன்? எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவனை தூக்கிடலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம். ஓடி முடிச்சு வந்து ரூம்ல தானே படுக்கணும், அப்ப தூக்கிடலாம். முட்டாள், அவன் அப்படி தூக்குறது இல்ல. அவனை எங்க பாக்குறோமோ அப்ப நான் ஓகே சொல்லுவேன். எப்ப நான் ஓகே சொல்றேனோ அப்ப அடிக்கணும். ஓகே. தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? கிணத்துல இருந்து நினைக்கிறேன். கிணத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? கிணறு இடியறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடலாம். ஓகே. ஐயோ என் கை போச்சு. அவன் கையில கடிக்கிட்டு அவனுக்கு இருக்கு. கண்ணம் வலிக்குது. சவுண்டு தண்ணி எங்க இருக்கிற வந்துச்சு? பேப்பர்ல படிச்சோம்ல சிகப்பு மலை, அதுவா இருக்கும். இந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மிளகா மலைன்னு நினைக்கிறேன். கண்ணு போச்சு. ஏன்டா திறந்த? ஊதுரா ஊதுரா, என் கண்ணுல ஊதுரா. மிளகா தண்ணி கண்ணுல ஊதுரா. போடா. என்ன பண்ணணும்?
யாராச்சும் இந்த ஆணி எடுத்து விடுங்கடா. பேப்பர் படிக்க இதுவான நேரம் கழட்டுறா. சட்டை இல்ல கழட்ட சொன்ன. இழு இழு நல்லா இழு. இழுடா. இன்னைக்கு செத்துறது. எங்க போயிருப்பான்? வா அங்க போய் பார்க்கலாம். டேய் எங்கடா ஓடுற? நில்றா. டேய் பிள்ளை பாத்தீங்களா? நான் தான் பிள்ளை, சிவன் பிள்ளை. அது இல்ல, ஒரு சின்ன பையன். அதான் என் பையன் ராமன் பிள்ளை. இது ரெண்டு கிடையாது, வேற ஒரு பையன். இன்னொரு புள்ள வேணான்னு தான் என் பொண்டாட்டி சொல்லியிருக்கிறா. ஐயோ அண்ணா, இங்க ஒரு பையன் ஓடி வந்தானா? டைம் வேஸ்ட் பண்ணாம போயா. சரி வா அங்க போய் பார்க்கலாம். டிடி பாத்து போடா. சாக்குக்குள்ள என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? புண்ணாக்குன்னு சொல்றா. புண்ணாக்கா? டேய் உன் தலையில இருக்கிறது சொல்ல, சாக்குல இருக்கிறது சொன்னேன். புரிஞ்சுதா உனக்கு? வந்தாச்சு. இது வேற. ஐயா
உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த எண்ணெய் தாண்டா அடிச்சுக்கணும். 10-15 கடையை திறந்தும் இன்னும் முழுசா தொழில கத்துக்கல. வேகமா வேகமா சீக்கிரம் பண்ணுங்க. இது பழம் கிடையாது, பூட்டு. ஒண்ணு போட்டன பாரு பரதேசி பையல. இவ்வளோடு இருந்துட்டு வாய பேசுற, எட்டு ஒரு உத விட்டுருவேன், பார்த்து அருடா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? யாராவது வராங்களா? சீக்கிரம் அறுத்து தொலைடா. யாரா உள்ள? நான் போலீஸ் இல்ல, திருட. துப்பாக்கி அந்த பக்கம் இருடா. நீ யாருடா? நீங்க யாரு? நான் திருட. போலீஸ். அது குடிக்கிறியா? இது பொம்மை துப்பாக்கி. இங்க வா. இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. ஐயோ, இந்த பையன் யாரு? புதுசா இருக்கு. தம்பி இல்லடி, பெரிய திருட. ஆஹா. அப்ப சரி, ஆட்டைய போறதா உங்க வேலையா? இத நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி சொல்லு. இங்க இருக்கிறது யார் தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப அந்தஸ்துள்ள அழகான ஆளு. ஆனா எவ கூட வாடுறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. நான் ஏதோ விதியேன்னு இந்த ஆளை கூட வச்சு சுத்திட்டு இருக்கேன். தனியா என்ன வேணும் சொல்லு. இந்த மாதிரி சின்ன பையன் முன்னாடி ஏதாவது சொன்னேன். ஐயோ, ரொம்ப யோக்கியமான ஆளு. எங்கிட்ட நீ உன் வேலை கிடையாது. போலீஸ் கூப்பிடுவேன். ஐயோ, நிம்மதியா திருட கூட முடியல, தொல்லை பண்றாங்க. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் பூட்ட அழுக்காம உள்ள வந்தேன். அது எப்படி? இவன் நம்மளோட பெரிய திருடா. இவனை நாம தூக்கிடலாம். இவங்கிட்ட இருந்து நிறைய நாம கத்துக்கணும். அப்ப இந்த பையனை பிடிச்சி ஏதாவது பண்ணுங்களேன். அதுக்குள்ள ஏதாவது தேத்த முடியுமான்னு பாக்குறேன். அடேய், கோணி எடுத்துட்டு வாங்கடா. இப்படி அடிபட்டுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. குடு. வாடா.